தமிழகமே எதிர்பார்த்த ஒரு வேலை அப்படின்னே சொல்லலாம். எல்ஐசில இருந்து அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. மத்திய அரசு நிறுவனமான எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெரியாத ஆட்களே நிச்சயமா இருக்க மாட்டீங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா 2 புது நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மொத்தமா 350 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஏஏஓ அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமா 350. அதை வகுப்பு வாரியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 51, எஸ்டிக்கு 28, ஓபிசி அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் நீங்க ஓபிசில வருவீங்க, உங்களுக்கு 91, இடபிள்யூஎஸ் யூஆர் அப்படின்னு சொல்லி வகுப்பு வாரியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் இதுல டீசென்டான வேகன்சி இருக்கு. இந்த வேகன்சியும் இந்த 350க்குள்ள வர்றதுதான். ஸோ வேகன்சி ஸ்பிளிட் அப் யார் யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. என்ன டைப் ஆஃப் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு வேகன்சி இருக்கு அப்படிங்கறதுமே கொடுத்துருக்காங்க. எல்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதற்கான அந்த அப்ரிவேஷனும் கீழே வந்து எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதற்கான டேட்டு இன்னையிலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 16லேருந்து. லாஸ்ட் டேட் பாருங்க செப்டம்பர் 8ஆம் தேதி வரை டைம் இருக்கு. இதுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு சொல்லி 2 தேர்வுகள் வந்து இருக்கு. LICindia.in இதுதான் அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல கெரியர் பக்கத்தில் போயிட்டு இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தலாம். வயது வரம்பு மினிமம் பாத்தீங்கன்னா 21 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். அதாவது நீங்க பிறந்து 21 வருஷம் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அதுல இருந்து 30 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க வந்து இப்போ டேட் வைஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 21 to 30 அப்படிங்கிறது பொது பிரிவினருக்கு தான். அதாவது யூஆருக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் தான் இந்த வயது வரம்பு. இன்கேஸ் நீங்க எஸ்சி எஸ்டி வகுப்புல வரீங்க அப்படின்னா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. 35 வயது அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்க ஓபிசியில் வருவீங்க, நீங்க +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அதே மாதிரி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் ஜென்ரல் எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்கும் இதுல வந்து ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுக்கு அடிஷ்னலா ஒரு 10 வருஷம் வரையும் கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கு என்ன ப்ரோ கல்வி தகுதி? ஜென்ரலிஸ்ட். நீங்க ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. அது எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், எந்த டிகிரியா இருந்தாலும் ஓகே. சம்பளத்தை பாருங்களேன். பேசிக் பேவே கிட்டத்தட்ட 88,635 ரூபாய் பர் மந்த். நான் சொல்லல, இதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கேல் ஆஃப் என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதாவது இதுல வந்து டோட்டல் எம்பால்மெண்ட்ஸ் பாருங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், இது மாதிரி எல்லாமே சேர்த்தா கிட்டத்தட்ட 1,25,000 பர் மந்த் வரையும் ஒரு ஏ கிளாஸ் சிட்டி லைக் கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதாவது இதுல இல்லாத பெனிஃபிட்ஸ், அதர் பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் லோன்ல இருந்து எல்லாமே. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மத்திய அரசு வேலைவாய்ப்பு. சர்வீஸ் கண்டிஷன் இருக்கு. ப்ராபபேஷன் பீரியடை பொறுத்தவரை 1 இயர் ஜாயின் பண்ணி 1 இயர் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. 1 இயருக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது பொதுவாக எல்லா அரசு வேலைவாய்ப்புலையுமே இருக்கு, இதுல அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி இந்த ப்ராபேஷனரி பீரியட்ல இருந்து அந்த டைம்ல நீங்க வந்து இருக்கணும். அது என்னன்னா மினிமம் ஒரு 4 இயர்ஸ் நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணதுல இருந்து நீங்க இங்க ஒர்க் பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஒர்க் பண்ணல, நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க வந்து ரிசைன் பண்றீங்க அப்படின்னா 5 lakhs வந்து நீங்க வந்து லிக்விடேட்டட் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பே பண்ணணும். அதை வந்து நீங்க பே பண்ணணும். இனிஷியலா சேர்றப்போ கிடையாது. சேர்றப்போ ஒரு பாண்டில் மட்டும் நீங்க சைன் வாங்குவாங்க. இன்கேஸ் நீங்க 4 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து வேலையை விடுறீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் வந்து நீங்க பே பண்ணணும். இந்த கேரண்டி பாண்டு, ப்ராபபேஷன் பீரியட், இது எல்லாமே நிறைய அரசு வேலை வாய்ப்புகள்ல இருக்கிறது தான். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா நீங்க வந்து எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அப்படின்னா இன்டிமேஷன் சார்ஜ் வந்து 85 + டிரான்சாக்ஷன் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்து வரும். மச்சமுள்ள எல்லாருக்கும் 700 ரூபாய் + ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன் சார்ஜ். ஸோ 700 + உங்களுக்கு ஜிஎஸ்டி என்னவோ அது எல்லாமே சேர்ந்து வரும். ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை ஒரு வங்கி தேர்வுக்கு என்ன சிலபஸ், ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 70 மார்க். கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழ்லாம் இருக்காது. நம்ம இங்கிலீஷை தான் சூஸ் பண்ணி எழுதிக்கணும். 1 மணி நேரம் டைமு. தேர்வை தமிழ்நாட்டில் எழுதிக்கலாம். அதே மாதிரி ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் மெயின்ஸ் கொண்டு போவாங்க. சிலபஸ் பாருங்க, அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு பேங்கிங் சிலபஸ் தான். ஸோ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 300 மார்க்ஸ்க்கு வந்து நடக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க
ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின்ஸு எவ்வளோ மார்க்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பருமே இருக்குது. அதில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் லைக் இமெயில், ரிப்போர்ட்டு, சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ப்ரீசிஸ் ரைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இங்கிலீஷில் டிஸ்கிரிப்டிவாக எழுதுகிற மாதிரி இருக்கும் 30 மினிட்ஸ். பட் இதுக்கு வந்து இந்த நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது கிடையாது. பட் phase 1 phase 2 ஐ மீன் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது, நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வழக்கமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வங்கி தேர்வுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ மெயின்ஸு, ப்ரிலிம்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூவுமே வந்து இருக்குது, மெடிக்கல் எக்ஸாமினேஷனுமே இருக்குது. ஸோ சொல்லப்போனால் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணாலே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ஹவு டு அப்ளைல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டேரக்டாக LIC வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் தரேன். ஸோ எனி டிகிரி முடித்தவங்க ஏஜ் லிமிட் சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். பேங்கிங் சிலபஸ் தான் எனி டிகிரி ஸ்டாண்டர்டில். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி LICயில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ், அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கானது. ஸோ இதில் வந்து ஒரு 410 வேகன்சி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ பிடெக் வந்து சிவில் ப்ளஸ் வந்து மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் தான் ஃப்ரெஷர் இதை ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா நோட்டிஃபிகேஷன் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.